இந்திய தேர்தல் ஆணையத்துல வாக்காளர் கணக்கீடு படிவத்த சரியான முறையில் ஃபில் பண்றது எப்படி என்பது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது பார்த்தீங்கன்னா, பல குழப்பங்களாவே இருக்குது. அதுக்கான தீர்வ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2002ல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, எந்த மாரி ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு பார்த்துருவோம். ரைட் சைடுல உங்களுக்கு ஃபோட்டோ குடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவ நீங்க மாத்த நெனச்சா மட்டும், அதுக்கு பக்கத்துல உங்களுடைய தற்போதைய புகைப்படத்த ஒட்டிக்கோங்க. நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, அதே ஃபோட்டோ இருக்கட்டும். ஃபோட்டோ ஒட்ட தேவையில்ல. பிறந்த தேதியில ஆதார்ல என்ன இருக்கோ, அந்த தேதிய இதுல போட்டுருங்க. ஆதார் எண் 2வது எழுதிருங்க. கைபேசி எண்ல உங்களோட மொபைல் நம்பர் எழுதிருங்க. அடுத்து தந்தையின் அப்பாவோட பேர அதுல எழுதிருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, வாக்காளர் அட்டை எண் இருந்தால், அவங்களுக்கு வாக்காளர் அட்டை எண் இருந்தா மட்டும் எழுதுங்க. இல்லன்னா எழுத தேவையில்ல. அடுத்து அம்மாவோட பேர எழுதிருங்க. அதுக்கு கீழே வாக்காளர் அட்டை எண் இருந்தால், அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த நம்பர எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அந்த காலம் நீங்க எழுத வேணாம். அதுக்கு அடுத்து துணைவியின் பெயர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா, கணவர் அல்லது மனைவியின் பேர் எழுதிக்கங்க. கல்யாணம் ஆகலன்னா நீங்க எழுத தேவையில்ல. அதுக்கு கீழே உங்களுடைய கணவருடைய மனைவியுடைய வாக்காளர் அட்டை எண் இருந்துச்சுன்னா எழுதுங்க. இல்லைன்னா நீங்க எழுத தேவையில்ல. அதுக்கு கீழே 2 பாக்ஸ் குடுத்துருக்காங்கல்ல. நாம 2002ல நீங்க ஓட்டு போட்டிருந்தா மட்டும், லெஃப்ட் சைடுல இருக்கிற காலத்த மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். ரைட் சைடுல இருக்கிற காலத்த ஃபில் பண்ண தேவையில்ல. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற பாக்ஸுக்கு வாக்காளரின் பெயர், உங்களுடைய பெயர் என்னவோ அந்த பேர நீங்க எழுதிருங்க. அதுக்கு கீழே வாக்காளரின் புகைப்பட அட்டை எண், உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா எழுத தேவையில்ல. உங்களுடைய அப்பா பெயர் அவங்களோட எழுதிருங்க. உறவுமுறையில தந்தை அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கு கீழே மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்த எழுதிருங்க. அதுக்கு கீழே மாநிலம் என்னவோ அந்த மாநிலத்தையும் எழுதிருங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்னவோ அதையும் எழுதிருங்க. அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் அது உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்க. இல்லைன்னா எழுதாம அதுக்கு கீழே கையொப்பம் அல்லது ரேகை, உங்களுடைய கையொப்பம் அல்லது ரேகை நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு வருவாங்கல்ல அந்த ஆபீஸ் கிட்ட இந்த ஃபார்ம் நீங்க குடுத்துருங்க. 2002, 2005 அதுல நீங்க ஓட்டு போடலனா, இந்த மெத்தட்ல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட குடுத்துருங்க. ஃபோட்டோ உங்கள்ட்ட இருக்கும். அந்த ஃபோட்டோ நீங்க மாத்த நெனச்சா மட்டும் தற்போதைய புகைப்படத்துல ஒட்டிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோட்டோ ஒட்ட தேவையில்ல. பிறந்த தேதியில ஆதார்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அத நீங்க எழுதிக்கங்க. அடுத்து ஆதார் எண் என்னவோ அதை நீங்க எழுதிக்கங்க. 3வது மொபைல் எண் என்னவோ அதை எழுதிக்கங்க. தந்தையின் பெயர், உங்களுடைய அப்பா பேர் நீங்க எழுதிக்கங்க. அதுக்கு கீழே அவங்களுடைய வாக்காளர் அட்டை எண் இருந்தால், அவங்களுடைய நம்பர் தெரிஞ்சா நீங்க எழுதுங்க. இல்லைன்னா எழுத தேவையில்ல. அடுத்து அவங்களுடைய அம்மா பேர் எழுதிக்கங்க. அதுக்கு கீழே வாக்காளர் அட்டை எண் இருந்தால், அவங்களுடைய ஓட்டர் நம்பர் தெரிஞ்சா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து துணைவியின் பெயர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கணவர் அல்லது மனைவியோட பேரை எழுதி அதுக்கு கீழே அவங்களுக்கு வாக்காளர் அட்டை எண் இருந்துச்சுன்னா எழுதுங்க. இல்லைன்னா எழுத தேவையில்ல. லெஃப்ட் சைடுல இருக்க பாக்ஸ் நீங்க ஃபுல் பண்ண தேவையில்ல. 2002ல ஓட்டு போட்டிருந்தா மட்டும் தான் அந்த பாக்ஸ் ஃபுல் பண்ணணும். நீங்க லெஃப்ட் சைடு பாக்ஸ்ல எதுவுமே நீங்க ஃபுல் பண்ண தேவையில்ல. ரைட் சைடுல இருக்க பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்ல மட்டும் நீங்க ஃபுல் பண்ணா போதும். அதுல பேர், உங்களுடைய அப்பா பேர் என்னவோ அதை நீங்க எழுதிருங்க. அதுக்கு கீழே வாக்காளரின் புகைப்பட அட்டை எண், அவங்களுடைய ஓட்டர் ஐடி தெரிஞ்சா நீங்க எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எழுத தேவையில்ல. உறவினரின் பெயர், உங்க அப்பாவுடைய அப்பா பெயர் அதுல எழுதிக்கங்க. அதுக்கு கீழே உறவு முறை அப்படின்னு இருக்குல்ல, தந்தை அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கு கீழே மாவட்டம் என்னமோ மாவட்டத்தை நீங்க எழுதிருங்க. மாநிலம் என்னவோ மாநிலத்தையும் எழுதிருங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்னவோ அதை நீங்க எழுதிருங்க. அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எழுதுங்க. இல்லைன்னா எழுத தேவையில்ல. அதுக்கு கீழே கையொப்பம் அல்லது ரேகை, உங்களுடைய கையொப்பம் அல்லது ரேகை என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்க எழுதிட்டு உங்களுடைய ஆபீஸ்ல இந்த ஃபார்ம் நீங்க குடுத்துருங்க. ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் குடுப்பாங்க. அதுல ஒரு ஃபார்ம் நீங்க வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்ம் மட்டும் அவங்கள்ட்ட குடுத்துருங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழப்பம் நிறையா வரும். அதோட தீர்வு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குடும்பத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குடும்பத்துல 2 பேரு, அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம்.
இப்போ அவங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபில் பண்ணும்போது இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்களா அதை வந்து எழுதிடுங்க. அந்த அப்பாவுடைய அப்பா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிடுங்க. ரைட் சைடில் எழுத தேவையில்லை. இப்போ அவங்களோட அம்மாவுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னா, இந்த காலம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். லெஃப்ட் சைடில் அவங்க ஓட்டு போட்டனால அவங்களுடைய அப்பாவுடைய டீட்டெயில் தான் நீங்கள் எழுதணும், அல்லது அவங்களுடைய கணவர் ரெண்டில் ஏதாவது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். 2 பசங்க இருப்பாங்களா, அவங்க டீட்டெயில் எப்படி எழுதணும்னா, அவங்க வந்து 2002 வந்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது எல்லாமே எழுதிருங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் எதுவும் எழுதாமல் ரைட் சைடில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுடைய மனைவி எப்படி எழுதணும்னா, அவங்க மனைவி வந்து இது எல்லாமே எழுதிடணும். எழுதிட்டு லெஃப்ட் சைடு காலம் வந்து வராது. ரைட் சைடு காலத்தில் வந்து அவங்களுடைய கணவர் அல்லது அவங்களுடைய அப்பா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரைட் சைடில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு டவுட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரில் வந்து கணவன் இல்லைன்னா அவங்களோட மனைவிக்கு எப்படி எழுதணும்னா, இதில் ஃபஸ்ட்டு இருக்க டீட்டெயில் எல்லாமே எழுதிருங்க. 2002 அவங்க ஓட்டு போட்டனால லெஃப்ட் சைடில் அவங்க டீட்டெயில் எல்லாமே வந்து எழுதிருங்க. இதில் அவங்களுடைய அப்பா பேர் எழுதலாம் அல்லது கணவன் பேர் எழுதலாம். அதேமாரி அவங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவியில் மனைவி இல்லைன்னா கணவர் வந்து மேலே டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிட்டு அதுக்கு கீழே அவங்களுடைய அப்பா பேர் தான் வந்து இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து நீங்கள் எழுத தேவையில்லை. இன்னொரு குழப்பம் என்னன்னா, இந்த ஃபார்மில் வந்து அப்பா அம்மா 2 பேரில் வந்து அப்பா இல்லாதவங்க வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டீட்டெயில் எல்லாம் எழுதிருங்க. அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸில் வந்து எழுதணும்னா ரைட் சைடில் வந்து அவங்களுடைய அப்பா பேர் அல்லது அவங்களுடைய அம்மா ரெண்டில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா, புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட் இதுக்கு எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அவங்க வந்து லெஃப்ட் சைடில் வந்து அவங்களுக்கு வராது ஓட்டு போடாதனால. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் அல்லது மனைவி அல்லது அவங்களுடைய அப்பா அல்லது அவங்களுடைய அம்மா 4 இதில் ஏதாவது வந்து அவங்க டீட்டெயில் வந்து ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக எழுதிருங்க. வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த 2 பாக்ஸில் வந்து 2மே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸ் வந்து 2002 வந்து நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்க வந்து ரைட்டில் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. 2002 ஓட்டு போடாதவங்க லெஃப்ட் சைடில் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, ரைட் சைடில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.